சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் நீதி கட்சி வரலாறு, தந்தை பெரியார் சிந்தனை தொகுப்பு, அறிஞர் அண்ணா சிந்தனை தொகுப்பு உள்ளிட்ட திராவிட களஞ்சியத்தின் 7 புத்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதன் நேரடி காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பள்ளிகள் கழகத்தின் சார்பில் நீதி கட்சி வரலாறு, தந்தை பெரியாருடைய சிந்தனை தொகுப்பு, அறிஞர் அண்ணா சிந்தனை தொகுப்பு மற்றும் திராவிட இயக்க பெண் சிந்தனையாளர்களுடைய தொகுப்பு என திராவிட இயக்கம் சமூக பண்பாடு பொருளாதார மாற்றங்களுக்கும் திராவிட இயக்க சிறுகதைகள் என 2 தொகுப்புகளும் மொத்தமாக கிட்டத்தட்ட திராவிட இயக்க களஞ்சியம் என்ற அடிப்படையில் 7 புத்தகங்களை முதலமைச்சர்கள் வெளியிட்டார். மேலும் முழுக்க திராவிட இயக்க சிந்தனைகளை மாணவர்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலும் திராவிட இயக்க கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அடிப்படையிலே புதிதாக நூல் எழுதும் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களுக்கு மானியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அந்த நூல்களையும் முதலமைச்சர்கள் வெளியிட்டு வருகிறார். அதன் அடிப்படையிலே தற்போது தலைமைச் செயலகத்தில் 7 நூல்களை முதலமைச்சர்கள் வெளியிட்டார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.